ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம், நான் மருத்துவர் ஜா மரியானோ ஆண்டோ ப்ரூனோ மஸ்கரனாஸ், மூளை முதுகுத்தண்டு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். நாம் இன்னைக்கு தலைவலி பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். முதல்ல தலைவலி அப்படிங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னா நூற்றில் ஒரு 30 to 50% மக்களுக்கு தலைவலி அடிக்கடி வருது. இப்போ மெட்ராஸில் 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேருக்கு இந்த வருஷம் ஒரு முறையோ பல முறையோ தலைவலி வந்திருக்கும். இப்படி ஒரு காமனான, அதாவது பலரும் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். தலைவலி அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஏகப்பட்ட நோய்களில் நமக்கு தலைவலி வரும். அது இப்போ தலைவலி அப்படிங்கிறோம். இப்போ தலையில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதில் அந்த எந்த உறுப்பில் பிரச்சனைனாலும் அது தலைவலியாக வரலாம். இது நீங்கள் முதல்ல ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ தலையில் என்ன இருக்குது? உதாரணமாக முடி இருக்குது, தோல் இருக்குது, தோலுக்கும் மண்டையோட்டுக்கும் இடைப்பட்ட சதை இருக்குது. தலையில் கண் அப்படிங்கிறதும் தலையில் தான் இருக்குது, மூக்கு தலையில் தான் இருக்குது, காது தலையில் தான் இருக்குது, இதுக்குள்ளே மூளை தலையில் இருக்குது. இது தவிர கழுத்துக்கும் தலைக்கும் இடைப்பட்ட தசைகள் சேருது. இந்த மாதிரி இது தவிர மண்டையோட்டில் சில உள் அறைகள் இருக்குது, அதாவது சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம், காற்று இருக்கிற அறைகள், இதுவும் தலையில் தான் இருக்குது. அதனால் இதில் எதில் பிரச்சனைனாலும் அது தலைவலியாக தான் வரலாம். கண்ணில் பிரச்சனைனாலும் தலைவலி வரலாம், காதில் பிரச்சனைனாலும் தலைவலி வரலாம், கழுத்தில் பிரச்சனைனாலும் தலைவலி வரலாம், தசைகளில் பிரச்சனைனாலும் தலைவலி வரலாம், மூளையில் பிரச்சனைனாலும் தலைவலி வரலாம். அதனால் தலைவலி அப்படிங்கிறது மூளையில் இருக்கிற பிரச்சனைனால மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. தலையில் இருக்கிற எந்த உறுப்பில் பிரச்சனை இருந்தாலும் அதில் தலைவலி வரலாம். இதை ஏன் நான் முதல்ல சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு கண்ணில் உள்ள பிரச்சனை, அதாவது பார்வை குறைபாடு, அதாவது ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது தூரத்தில் இருக்கிறது ஒழுங்காக தெரியாத நிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கிறது ஒழுங்காக தெரியாத நிலையோ, இந்த எழுத்துங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஷார்ட் சைட் லாங் சைட், இது இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணாடி போடாட்டா கூட தலைவலி வரும். ஆனால் அப்படி இருக்கும்போது கண்ணாடி போட்டு சரியான ஒரு கண் மருத்துவரிடம் சென்று முறையான கண் பரிசோதனை செய்து கண்ணாடி போட்டு விட்டால் தலைவலி சரியாகிவிடும். அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் ஒரு ஸ்கேனை அவங்களே எடுத்துடுறாங்க. ஸ்கேனில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு போட்டிருக்கோம். இந்த பிரச்சனையினால் தலைவலி வந்திருக்காது. இப்போது ஸ்கேன் எடுக்கிறீங்க, ஸ்கேனில் இருக்கிற ரிப்போர்ட்டில் ஏதோ ஒன்று போல்டாக அடித்து கொடுத்துட்டாங்கன்னா அதனால தான் தலைவலி வந்திருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தலைவலி பார்வை குறைபாட்டினால் வந்த தலைவலியாக இருக்கும். இவங்க கண்டாக்டரை போய் பார்க்காம நேராக போய் ஒரு ஸ்கேனை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த ஸ்கேனை வச்சு பார்த்து அந்த ஸ்கேனில் போட்டிருக்கதை இவங்களா கூகுளில் அடித்து பார்த்து அதுக்கு பிறகு ஏதோ மூளைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு பயந்துட்டு அந்த பயத்தினாலேயே வீட்டில் எல்லாருக்கும் தூக்கம் போய் ஒரு ஆளுக்கு இருந்த தலைவலி வீட்டில் எல்லாருக்கும் வந்துடுது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, தலைவலின்னா நீங்கள் பயப்பட வேணும்னு அவசியமே இல்லை. முதல்ல ஒரு நல்ல நரம்பியல் மருத்துவரை போய் பாருங்கள். பார்த்துட்டு முதல்ல அது என்ன காரணத்தினால தலைவலின்னு கண்டுபிடிங்க. பெரும்பாலானவர்களுக்கு தலைவலிக்கான காரணம் என்பது மூளைக்கு உள்ளிருக்கும் பிரச்சனையே இல்லை. கண் பார்வை குறைபாடாக இருக்கலாம், இல்லைனா மூக்கில் பிரச்சனை இருக்கலாம், காதில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை கழுத்தில் பிரச்சனை இருக்கலாம், அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகளினால்தான் பெரும்பாலான தலைவலிகள் வருகின்றனவே தவிர தலைவலி வந்த உடனே நேரடியாக ஸ்கேன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஸ்கேனே தேவையில்லையான்னா அப்படி கிடையாது. சில வகையான தலைவலிகளுக்கு, அதாவது மூளையில் அழுத்தம் கூடி வரக்கூடிய தலைவலிகளுக்கு அல்லது மூளையில் இருக்கும் பிரச்சனைகளில் வரக்கூடிய தலைவலிகளுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் எடுக்கணும். ஆனால் அது எந்த தலைவலிக்கு ஸ்கேன் எடுக்கணும்னோ, எதுக்கு ஸ்கேனை எந்த தலைவலிக்கு உடனடியாக ஸ்கேன் எடுக்கணும், எந்த விதமான தலைவலிக்கு சிகிச்சை அளித்து பார்த்துட்டு சிகிச்சை சரியாகலைன்னா ஸ்கேன் எடுக்கணும்னு இருக்குது. இது ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து தலைவலின்னா
முதல்ல வந்து எடுப்பில் ஸ்கேன் எடுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்கேனே எடுக்காமல் கடைசி வரைக்கும் நீங்களே மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. தலைவலி இருக்குன்னா அதற்கு முறையான சிகிச்சை எடுங்க. அதன்படி அதில் என்ன வருதோ அதுபடி தொடரலாம். தலைவலிங்கிறது வந்து மூளைக்குள்ளே இருக்க ஒரு பிரச்சனை. பிரெயின் கேன்சர்னாலேயும் தலைவலி வரும், ஆனால் அது மிக மிக அரிது. அதனால் எடுப்பில் தலைவலின்னொன்னே மூளைக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, பிரெயின் கேன்சர் இருக்குது, மூளைக்குள்ளே இரத்த குழாயில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பதறி போயிட்டு பல ஸ்கேன்களை எடுத்து பல மருத்துவரையில் பார்ப்பதற்கு பதில் ஒரே ஒரு மருத்துவரிடம் சென்று ஒரே ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரிட பார்த்து அது கண்ணு பிரச்சனையா, மூக்கு பிரச்சனையா, சைனஸ் பிரச்சனையா, கழுத்து பிரச்சனையா, தசை பிரச்சனையான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற முறையான மருத்துவத்தை பார்த்து உங்கள் தலைவலியை சரி செய்து கொள்ளுங்கள். இது தான் அடிப்படை விஷயம். அதனால கண்ணில் இருக்க பிரச்சனைக்கு நரம்பியல் நிபுணர்கிட்ட வர்றதும் தப்பு, மூளையில் இருக்க பிரச்சனைக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறதும் தப்பு. என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதற்குரிய சிகிச்சையை செஞ்சால் 2 வாரத்துலேயோ 2 மாதத்துலேயோ தலைவலியை முற்றிலும் சரி செய்து விடலாம். அதை விட்டு முறையான சிகிச்சை செய்யாமல் தான் பலரும் பல வருடங்களாக தலைவலியுடன் சுற்றி கொண்டிருக்கிறார்கள்.